வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. உங்களால மட்டும்தான் வேத வசனத்துக்கு உயிர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த வேத வசனத்துக்குள்ள தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த ஜீவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை தேவன் மனிதனிடத்துல கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒருத்தனுடைய அரக்கனுடைய உயிரை பார்த்தீங்கன்னாக்க ஒரு குகைக்குள்ள ஒரு சின்ன ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோ அந்த வில்லனை கொல்ல முடியாது. நேரம் என்ன பண்ணுவார், அந்த 7 கடல் 7 மலை தாண்டி அந்த குகைக்குள்ள போய் அந்த குடுவையை கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதை அழிச்ச உடனே பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த அரக்கம் பார்த்தேனாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு கீழே விழுவான். அப்போ அவனுடைய உயிரை கொண்டு போய் எங்கே வச்சிருக்காங்க? ஒரு குடுவைக்குள்ள யாருமே போக முடியாத இடத்துல வச்சிருக்கிறாங்க. இவனை கொல்லணும் அப்படின்னாக்கா அதை காலி பண்ணாதான் இவனை காலி பண்ண முடியும். அதே போல தேவன் இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அந்த வசனத்தை எடுத்து ஒரு விசுவாசியை நம்பி அதை வாயை திறந்து சொல்லும் பொழுது அதற்கு உயிர் கிடைக்கும்படி செய்கிறீர்கள். அப்போ உங்களை சர்வ சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க. நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், நிறைய படிக்கல, நான் காலேஜுக்கு போகிறதில்ல, எனக்கு பெரிய படிப்பு அறிவுலாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அதிக படிப்பு உடலுக்கு. ரொம்ப படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆளுங்க சீக்கிரமாக காலி ஆகிறானுங்க. நிறைய பேர் உலகத்தில் பார்க்குறோம், நிறைய படித்தாரு, 35 ஆள் அவுட்டுங்க. சார் இந்த மாரிமுத்து நம்ம கிராமத்தில் இருக்கிறாரு, அவர் 90 தாண்டி போயிட்டு இருக்கிறார் சார். எத்தனை படிச்சுக்கிறாரு? 3ஆம் கிளாஸ் ஃபெயிலு. 3ஆம் கிளாஸ் ஃபெயிலா? 90 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆகையினால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எதை படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. எதை படிக்கணும் அதை படிச்சீங்கன்னா அது வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக. அப்போ வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நீங்க உயிர் கொடுக்கக்கூடிய வலிமையை தேவன் உங்களிடத்துல கொடுத்துருக்கிறார். உங்களால மட்டும்தான் வாக்கு தத்தத்தை உயிர் உள்ளதா மாற்ற முடியும். இந்த சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவனுடைய வார்த்தைகளை போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறேன். மரணத்தை பற்றி தெரிந்து கொள்வது உங்களை மரணத்தின் ஆழத்திற்கு இழுத்து செல்லும். மரணத்தை பற்றி தெரிந்து கொள்வது உங்களை மரணத்தின் ஆழத்திற்கு இழுத்து செல்லும். ஜீவனை பற்றி தெரிந்து கொள்வது உங்களை ஜீவனை அனுபவிப்பதற்கு அழைத்து செல்லும். 2 காரியங்கள். சாவை குறித்து யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சு சாவை குறித்து பேசுகிறாங்களோ, சாவை குறித்து சிந்திக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளு. எந்த விதமான செலவும் இல்லாமையே உங்களை பிசாசு அழகாக மரணத்தின் ஆழத்திற்குள்ளே கூட்டிட்டு போயிடுவான். யாரெல்லாம் ஜீவனை குறித்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள ஜீவன் என்ன பண்ணுனாக்க அனுபவிப்பதற்காக அவர்களை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. மரணத்தை குறித்து தெரிந்து கொள்வது மரணத்தின் ஆழத்திற்கு உங்களை இழுத்து செல்லும். ஜீவனை குறித்து தெரிந்து கொள்வது உங்களை ஜீவனை அனுபவிப்பதற்கு அழைத்து செல்லும். எதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தன் பேங்கை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் காமெடி ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருப்பானா, இல்லை பேங்க்கை கொள்ளடிக்கிற படங்களை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பானா? சொல்லுங்களேன். ஆமாம் சார், பேங்க்கை கொள்ளடிக்கிற மாதிரி சீரீஸ் இருந்தால் கொடுங்க. கடைக்காரன் பார்ப்பான், ஐயோ இவன் டேஞ்சராக இருப்பான் போலப்பா, நம்மளே சிவக்க விட்டுறானப்பான்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் கூட கிடையாது. இல்லை யூடியூப்லேயே எல்லாமே வருது. பேங்கை கொள்ளடிப்பது எப்படி அப்படின்னு செக் பண்ணுறான். அந்த வீடியோவாக பார்க்குறான், அதுக்குரிய படத்தையே எடுக்கிறான், போட்டு 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 பார்த்து பார்த்து நுணுக்கமான காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறான். இன்னொரு பக்கம் ஒன்று நடக்குது. திருடர்கள் எப்படியெல்லாம் பேங்கை கொள்ளையடிக்கணும்ட்டு யூடியூப்ல பார்க்குறாங்களோ அவங்களை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு சிபிஐ அவனும் யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இவன் கொள்ளையடிக்கிறது எப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பக்கம் ஒருத்தர் என்ன பண்ணுறான், அவனை பிடிக்கிறது எப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சரி, இன்னொரு கும்பல் ஒருத்தர் இருக்குது, வாழ்க்கையில் உயர்றது எப்படி அதற்குரிய வீடியோ போய் பார்க்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க அறிவு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. டவுன்லோட் பண்ண எல்லாத்துக்கும் பைசா கேட்குறான். என் ஒய்ஃப் டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃப்ரீன்னு சொன்னீங்க, உள்ளே போனால் இதுக்கு பணம் கட்டு எனக்கு பணம் கட்டுன்றீங்க. ரொம்ப சிம்பிள். பேங்க்கை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், அதுக்குரிய வீடியோவை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். கொள்ளை அடிப்பான், கட்டாயம் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே இருப்பான். வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவானாக்க எப்படி வேலை பார்க்கறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேர்க்கறது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுக்குரிய வீடியோக்களாக பார்க்குறான். கொஞ்சம் சம்பாதிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது 2 பேர், ஒருத்தன் கொள்ளையடிக்கிறதுக்கான வீடியோவை பார்த்து கெட்டு போகிறான்,
ஒருத்தர் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்ற வீடியோவை பார்த்து வாழ்க்கையில் மேலே வர்றான். இதே பிரின்சிபல் தான் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும். மரணத்தை குறித்து நீங்கள் பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 100% உங்கள் வாழ்நாட்கள், உங்களுக்கு தேவன் 100 வயசு கொடுத்துருக்கிறாருனாக்க 40, 50, 60லே உங்களை கூட்டு போயிடுவான் பிசாசு. வாப்பா ராஜா, ரொம்ப ஃபேனாக இருக்க, நம்ம வீடியோவை பார்த்து எனக்கு லைக்ஸ் நிறையா பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, வான்னு சொல்லி கூட்டு போயிடுவான். ஆனால் கோயிலில் வந்து உட்காந்து வேத வசனத்தை படித்து நான் ஜீவனோடு இருக்கணும், நான் ஜீவனை அனுபவிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஜீவன் என்ன பண்ணுனாக்க ஜீவனை அனுபவிப்பதற்காக அதை அழைத்து செல்லுமா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லுங்கய்யா அப்படின்னாக்க, உங்களுடைய சிந்தனைகளை குறித்து ரொம்பவும் கவனமாக இருங்க. தவறான காரியங்களை சிந்திக்காதீங்க. முதல்ல அந்த வியாதி இருக்கிறவங்க இல்லை மரணத்தை குறித்து பேசுகிறவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா கட் பண்ணுங்க. கட்டுன்னு கட் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைங்க, அவங்க எங்களுடைய பெரியம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. சின்ன வயசில் எல்லாத்தையும் தூக்கி தான் வளர்ப்பாங்க. அவங்க எட்டி மிதிப்பாங்களே எனக்கு குழந்தைங்கள. இல்லைங்க, சின்ன வயசில் எங்கள் அம்மா பெரியம்மாங்களை தூக்கி வளர்த்தாங்க, அதனால் அவங்க பேசும்போது என்னால் கட் பண்ண முடியல. சின்ன வயசில் எல்லாத்தையும் தூக்கி தான் வளர்க்கணும். பெருசாகிட்டீங்கள, இப்போ அவங்க பேசுகிற வார்த்தைகள் என்னன்னு கேட்டு கரெக்டாக கட் பண்ணணும். சாவை குறித்து, வறுமையை குறித்து, மரணத்தை குறித்து, பிசாசை குறித்து யாராச்சும் பேசுகிறவங்க கிட்ட வந்தாங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் உண்டாயிடணும். ஓ, எனக்கு சம்மந்தம் இல்லாததாச்சே, நான் ஜீவனுக்குள்ளே இருக்கிறேன், எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, நான் வாழ்க்கை எப்படி ஆசைப்படணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் திருவிழா எடுத்தீங்க காலையில்? அப்போ அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றீங்க. என்ன பண்ணுது சார்? ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க சார், அந்த மாத்திரை என்ன பண்ணுதுன்னு யாருக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் மாத்திரை வாங்கி லுடுக்குன்னு வாயில போட்டு தண்ணியை கொடுத்துட்டு போய் படிச்சிருது. அடுத்த நாள் காலை உடம்பு சரியாச்சுன்னா ஓகே. எவ்வளோ வேலை நடக்குதுங்களா? மாத்திரை உள்ளே போட்டோன்னே, மாத்திரை உள்ளே போனோன்னே அந்த மாத்திரை நேரம் வயிற்றுக்குள்ளே போய் அது கரைஞ்சி அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுதுனாக்க, எந்தெந்த இடத்துல வலி இருக்குதோ அந்தந்த இடத்துக்கு நேராக பயணப்பட்டு அந்த பெயின் இருக்கிற இடத்துல பாக்டீரியாக்களை அழித்து அந்த பெயினை ரிமூவ் பண்ணி அதை வந்து உங்களை கிட்டியில் வந்து அதை யூரினா மோஷனா வெளியில தள்ளி இவ்வளோ வேலைப்பாடு நீங்கள் மாத்திரை போட்ட பிற்பாடு உங்களுக்குள்ள நடக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மாத்திரையை உள்ள போட்ட உடனே எவ்வளோ வேலை நடக்குது? நிறைய காரியங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்குது. அதே போல தேவனுடைய வார்த்தை தத்தங்களையும் வார்த்தைகளையும் நீங்கள் சொன்ன உடனே நிறைய வேலைகளை அது உங்களுக்காய் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மருந்து வலி நிவாரணி, வார்த்தை வாழ்வாதாரணி. ஆமா, மருந்து வலி நிவாரணி. மருந்து போட்டீங்கன்னாக்க வலி போயிடும். வார்த்தை வாழ்வாதாரணி அப்படின்னாக்க வார்த்தையை நீங்க நம்பி விசுவாசித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளை நான் சொல்றேன், தவறான எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள் மைண்ட்ல வந்துச்சா முதல்ல சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கும் மரணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமும் ரத்தத்தையும் நான் புசித்திருக்கிறபடியினாலே ஒரு மாத்திரை எப்படி எனக்குள்ள வேலை செஞ்சு வலியை நீக்குதோ அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமும் ரத்தமும் எனக்குள்ள போய் என்னுடைய மாம்சத்தோட ஒட்டி என் ரத்தத்தில் கலந்து என்னை தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறபடியினாலே நான் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் மரணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு வேர் அறுக்கப்பட்டு நான் ஜீவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் எனக்குள்ளே தேவகுமாரனுடைய ஜீவன் பரிபூரணமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது. உங்களுக்குள்ள ஜீவன். சில பேர் நினச்சிக்கிறாங்க எனக்குள்ள வியாதி இருக்கு, எனக்குள்ள பலவீனம் இருக்கு, எனக்குள்ள வந்துட்டு என்ன சொல்றதுங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எனக்குள்ள அது இருக்குது. சார், உங்களுக்குள்ள மெயினா என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள தேவகுமாரனுடைய ஜீவன் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள தேவகுமாரனுடைய ஜீவன் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ஆமாம். அப்போ நீங்கள் ஞாயிற்று காலை வேளையில் திருவிருந்து எடுக்கும் பொழுது இது இயேசுவின் ரத்தம் வாங்கி பூசி குடியுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வாங்கி, போன வாரம் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு, இந்த வாரம் கொஞ்சம் புளிப்பு தான். போன வாரம் இனிப்பாக இருந்துச்சு, இந்த வாரம் புளிப்பாக இருக்குதா? டேஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க சார். அது ரத்தம் சார். அது ரத்தம்னு நீங்கள் என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அது ரத்தத்தை போல வேலை செய்யும். தீயே அப்படின்னு நினச்சி கையை வச்சுன்னா தீ சுடுதா இல்லையா? ஆமாம். அன்றைக்கி ஒருத்தர் பார்க்குறேன், எண்ணெய் கடாயில் பஜ்ஜி பொரிச்சுக்கிட்டு இருக்கான், கரண்டியே இல்லை.
கையில் பஜ்ஜியை போகிறான், பஜ்ஜியை அப்படியே எடுத்து அப்படி ஓரமாக வைக்கிறான். நான் பார்க்குறேன், என்னடா விசித்திரமான ஜந்துவாக இருப்பான் போலையே. அவனுக்கு அது ஒன்றுமே தெரியல. என்ன தானே எண்ணெய் எடுத்து அடுப்பு அடிக்கிறான், அடுப்பு குப்புன்னு எரியுது. அவனுக்கு என்னன்னாக்க அது ஒரு பெருசாக விஷயமாவே தெரியல, சர்வசாதாரணமாக நினைக்கிறான். அதே போல் சில பேர் ரத்தத்தை வந்து சர்வசாதாரணமாக போன மாதம் ஐயா கொஞ்சம் ஃபுல் கிளாஸ் கொடுத்தாரு, இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படி குடிக்கக்கூடாது. இனிக்குதா புளிக்குதா, அதிகமாக இருக்க கம்மியாக நினைக்கக்கூடாது. இது இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. இதை நான் குடிக்கும் பொழுது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது போல தேவகுமாரனுடைய உயிர் அவருடைய ரத்தத்தில் இருக்கிறபடினால அந்த ரத்தத்தை நான் குடிக்கும் பொழுது அது என்னுடைய ரத்தத்தோடு கலக்கும் பொழுது எனக்குள் ஜீவன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எனக்குள் ஜீவன் உண்டாகிறது. அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் இரத்த அணுக்கள் எல்லாம் தேவகுமாரனுடைய இரத்த அணுக்களை போல வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நோவா காலத்தில் வெள்ளம் வந்துச்சுல, வசனம் போட்டிருக்குது, அந்நாளிலே தேவன் பூமியின் ஆழத்தின் ஊற்று கண்களை எல்லாம் தேவன் திறக்கும்படி செய்தார். எத்தனை பேர் வசனத்தை படிச்சிருக்கீங்க? வசனத்தை படிங்களா, படி வாசிட்டு போகலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. மழை எப்படிலாம் வந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? பூமியின் ஊற்று கண்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணாருங்க? திறக்கும்படி செய்தாரா. இன்னைக்கும் சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை கையில் வச்சுட்டு ஒருத்தர் போவார், அப்படியே ஆட்டினே போவார். எந்த இடத்துல போய் அந்த தேங்காய் ஒரு மாதிரி நிற்குதோ, இங்கே தோணுங்கப்பா, இங்கே கிணறு போடுங்க, இங்கே தண்ணி தோணுங்க, இங்கே நல்லா இருக்கும், ஊற்று அங்கே தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தோண்டாங்க, அங்கே ஊற்று இருக்குது. நோவா நாட்களில் தேவன் என்ன பண்ணார்னாக்க மகா ஆழத்தின் ஊற்று கண்கள்லாம் தேவன் திறக்கும்படி செய்தாராம். நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன், கர்த்தர் பேச ஆரம்பிச்சாரு. பூமியில் நிறைய ஊற்று கண்களை நான் வைத்திருக்கிறேன், அந்த ஊற்று கண்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் வெளியே வரணுமோ அப்பெல்லாம் வரும்படி செய்திருக்கிறேன். தண்ணி பூமிக்கு அடியில் நிறைவாய் நான் வைத்திருக்கிறது போல சரீரத்திலையும் ஒவ்வொரு உறுப்புகளிலும் நான் ஒரு ஊற்று கண்ணை வைத்திருக்கிறேன். அந்த ஊற்று என்ன பண்ணுனாக்க உன்னுடைய சரீரத்தில் உறுப்புகளில் சுரக்க வேண்டிய ஜீவ சுரபிகளை அந்த ஊற்றுக்கண் சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களை ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஒரு ஊற்று கண்ணை தேவன் வைத்திருக்கிறார். ஊற்றுக்கண் அப்படின்னாக்க சோர்ஸ், அதுதான் ஆதாரம், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒவ்வொரு உறுப்புகளிலும் தேவன் ஒரு ஊற்றுக்கண்ணை வைத்திருக்கிறாரா? அப்ப நீங்க ஆண்டவரே என்னுடைய கிட்னியினுடைய ஊற்றுக்கண் திறவுண்டு என் கிட்னி ஆரோக்கியமாய் செயல்படும்படியாய் நீர் செய்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே என்று நீங்கள் மனதார ஜெபிக்கும் பொழுது அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஊற்றுக்கண்ணை தேவன் திறக்கும்படி செய்வாரு. அந்த கிட்னி எவ்வளவு மோசமா கெட்டு போய் செயலற்று போய் கொண்டு இருந்தாலும் அதை மறுபடியும் தேவன் ரீஸ்டோர் பண்ணி அது சரியாய் செயல்படக்கூடிய விதத்தில் அதை மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க மூளைக்குள்ள ஒரு ஊற்றுக்கண் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க மூளைக்குள்ள ஒரு ஊற்றுக்கண் இருக்குது. அந்த ஊற்றுக்கண்ணு எத்தனை பேர்த்துக்கு ரொம்ப அதிகமாக வருதோ அவங்க ரொம்ப ஞானிகளா, அறிவாளிகளா, திறமைசாலிகளா மாறுறாங்க. எத்தனை பேருடைய மூளையில் இருக்கிற ஊற்றுக்கண்ணு திறக்காமல் இருக்குதோ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க கொஞ்சம் அறிவில்லாமல், கொஞ்சம் புத்தி இல்லாமல் ஏதோ ஒரு செஞ்சுக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மூளையில் இருக்கிற ஊற்றுக்கண் திறக்கும் பொழுது உங்களை விட ஞானிகள் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஞானத்தை தேவன் வர்த்திக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் பணக்காரனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய ஊற்றுக்கண்ணை தேவன் அப்படி திறந்தார் அப்படின்னாக்க நீங்கள் செய்கிற சின்ன செயல்கள் மூலமாக பெரிய லாபத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு ஊற்றுக்கண்ணை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவரே அந்த ஊற்றுக்கண் திறக்கப்படுவதாக என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும், அவயங்களும், எலும்புகளும், நரம்புகளும், இரத்த துளிகளும் கூட அந்த ஊற்றுக்கண் திறவிடும் பொழுது ஆரோக்கியம் உங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஜீவ சுரபி இருக்கு, ஜீவ ஊற்று இருக்கு, ஜீவ நதி இருக்கு. எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்குள்ள ஜீவ சுரபி இருக்கு, ஜீவ ஊற்று இருக்கு, ஜீவ நதி இருக்குது. அது எனக்குள்ள இருந்து பிரவாகிக்க கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களாம் பாருங்க, கடவுளுடைய ஜீவனை வெளிப்படுத்தபடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சீசர்கள் நடந்து போறாங்களாம், அவளுடைய நிழல் பட்டு என்ன சார் இது அநியாயமா இருக்குது, நிழல் பட்டு சுகமாக முடியுமா?
அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தனுடைய நிழல் பட்டுச்சுனாக்கா தீட்டுன்னுவாங்க. இஸ்ரேல் தேசத்தில் குஷ்டரோகிகள் வந்து போகும்பொழுது அவங்க நிழல் கூட மற்றவங்க மேலே பற்றக்கூடாது. சார் அவன் கைப்பட்டா பரவாயில்ல, அவன் நிழல் கூட படக்கூடாது. ஆமாம், அவன் நிழல் பட்டா கூட தீட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போஸ்தலருடைய நாட்களிலே அப்போஸ்தலருடைய நிழல் பட்டு அநேகரை சுகமாக்கும்படி தேவன் செய்தார். அப்போனா என்னங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் வெளியில வெளிப்படும் பொழுது அது அநேகரை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வெளில உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஜீவன் வெளிப்படும் பொழுது உங்களை சுகமாக்கி உங்களை சுற்றி இருக்கிறவர்களை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி 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 ஆண்டவர். இந்த மாணவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட சுரக்கிறதற்காக, ஊற்று சுரக்கிறதற்காக, ஜீவன் நதி புறப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீ தொடர்ந்து பேசுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. நம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நம்மளுடைய லைஃப் வந்துட்டு கழுகுனுடைய வாழ்க்கையை போல நம்முடைய லைஃப்பை தேவன் மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு இதை பண்ணார். ஆமை ரொம்ப வருஷம் உயிர் வாழுது, ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப வருஷம் உயிர் வாழுது. அதனால் யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்களேன்? ஜெல்லி ஃபிஷ்ஷு கடலுக்கு கீழே 1000 வருஷம் உயிர் வாழ்ந்தாலும் யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்குதா? ஆமை 300 வருஷம் உயிர் வாழ்ந்தாலும் யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்குதா? ஆனால் ஒரு மனிதன், தேவ மனிதன் பல 100 வருஷங்கள் உயிரோடு கூட வாழும் பொழுது அவன் தன்னுடைய பல தலைமுறைகளுக்கு, பல சந்ததிகளுக்கு தேவன் யார் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவன் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ கழுகு தன் வாழ்நாட்கள் முடிவது என்று நினைக்கும் பொழுது மறுபடியுமாய் தனித்திருந்து தன்னை புதுப்பித்து கொண்டு மறுபடியுமாய் இன்னும் 40 வருடங்கள் வாழ்வதற்காக தன்னை தயார் பண்ணி கொண்டு வருகிறதா. அப்போ கடவுள் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் மாறுகிறது. அப்போ கடவுள் என்ன விரும்புகிறாரு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரே வந்துட்டு ஆண்டவரே ஏங்க என்ன ஆள் பற்றாக்குறையாக இருக்குதா, இல்லை சீட் எது காலியாக இருக்குதா, நீங்கள் அங்கே போகணுன்னு டக்குன்னு உட்காந்துக்கிறதுக்கு அங்கே எல்லோரும் ஃபுல்லாக தான் இருக்குது, ஆல்ரெடி ஓவர்லோடு பரலோகம். நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, வெளியே தான் நிற்கணும். சில பேர் சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே சீட் இல்லைன்னு சொல்லுவான். பரவாயில்ல, நான் ஓரமாக நின்று ஜன்னலையை வச்சு பார்த்துக்கிறேன்னு போய் நின்று படம் பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ டிவி, எங்கள் சின்ன வயசில் டிவிலாம் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வீட்டுக்குள்ளே 40 பசங்களை விடுவாங்க, 4 10 காசுன்னு. எல்லாம் உள்ளே போய் உட்காந்துருங்க டிவிக்கு முன்னாடி. நாங்கள் போனாங்க இடம் இல்லைன்றோனுங்க. அப்போ அந்த ஜன்னல் திறந்துருக்கும். ஜன்னல் விட்டு அதிகமாக திறக்க மாட்டாங்க, கொஞ்சமாக திறப்பாங்க. அந்த ஜன்னல் கிட்ட இருந்து என்ன பண்ணுவோன்னாக்க அந்த டிவியை பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க, டக்குன்னு ஜன்னலை மூடிடுவாங்க. மனசே வேதனையாக இருக்கும், என்னடா இது கொஞ்சம் இருந்து பார்க்குறது கூட முடியலையேண்டு. அதே போல் சில பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஆண்டவரே என் ஜீவன் எடுத்துங்கப்பா, எனக்கு முடிஞ்சிச்சு ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் வந்துடுறேன் ஆண்டவரே. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, என்னடா நான் கொடுத்த பைபிளை படிப்பியா படிக்க மாட்டியா, இல்லை எதுக்கு உனக்கு பைபிள் கொடுத்துருக்குறேன், நான் உன்னை குறித்து என்ன நினைக்கிறேன்றதை பைபிளை எழுதி கொடுத்துருக்கேன்டா. ஒரு அப்பா தன் பையனுக்கு லெட்ரு போடுறாரு. இந்த காலத்தில் இல்லை, நான் பழைய காலத்தில் சொல்கிறேன். லெட்ரு போட்டு இன்லேண்ட் லெட்ரு வாங்கி ஸ்டாம்ப் ஒட்டி எழுதி அனுப்புகிறாரு. பையன் லெட்டரை வாங்கிட்டு ஓரமாக வச்சுட்டான். ஆனால் அவங்க அப்பா அவனை குறித்து நிறைய விசாரிச்சிருக்கிறாரு, அவனுக்கு என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, வீட்டில் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. அவன் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான். அதை கூட அவங்க அப்பா எழுதியிருக்கிறாரு, பயப்படாதடா பரவாயில்ல, ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டேன், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. எல்லாம் சொல்லி வச்சு அது லெட்டர் அனுப்புகிறாரு. லெட்டரை வாங்கி ஓரமாக வச்சிட்டான். இவனுக்குள்ளே குற்ற உணர்வு, நம்ம அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, நம்மளால சரியாக பாஸ் பண்ண முடியலையே, நல்ல மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு தவறான முடிவு எடுத்துடுறான். ஒரு தவறான முடிவு எடுத்து தன்னை என்ன பண்ணால் தற்கொலைக்கு நேராக கடந்து போயிடுறான். தற்கொலைக்கு நேராக கடந்து போயிட்டு மருந்து குடிச்சிட்டான். இப்போ யாரும் காப்பாற்ற முடியாது, குடிச்சிட்டான். குடிச்சிட்டு கடைசி அப்பா என்ன தான் எழுதி வச்சிருக்கிறாரு பார்க்கலாமே அப்படின்னு லெட்டர் எழுதி கிழிக்கிறான். கிழிச்சு படித்தா அவங்க அப்பா முதல்வர் எழுதியிருக்கிறாரு, மகனே பயப்படாத, நீ ஃபெயில் ஆனாலும் கவலைப்படாத, அப்பா அவன் கூட இருக்கிறேன். அந்த வார்த்தையை படித்த உடனே அழுகிறான் சார். இப்போ அவனை யாரும் ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக முடியாது, தேம்பி அழுகிறான். ஐயோ எங்கள் அப்பா ரொம்ப திட்டிடுவாரோ அடிச்சிடுவாரோன்ற பயத்தில், ஒரு அவமானத்தில் அந்த விஷயத்தை செஞ்சுட்டேன். ஆனால் எங்கள் அப்பா என் மேலே இவ்வளோ அன்பு உள்ளவராக இருக்கிறாரே அப்படின்றது தெரியும் பொழுது அவனோட உயிர் அவன் உடலில் இல்லாமல் கடந்து போயிடுது. என்ன பிரயோஜனம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ கடவுள் ஒரு மனுஷனுக்கு ஒரு வேதத்தை கொடுத்துக்கிறான்னாக்க அவனை குறித்து அவர் என்ன நினைக்கிறான்றதான் எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை படிக்கும் பொழுது தான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கேட்கல எழுந்திருப்பான்.
நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எத்தனை முறை நான் கீழே விழுந்தாலும் என்னை தூக்கக்கூடிய எங்கள் அப்பா என் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளைங்க ஜெயிக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு கை கொடுக்கறது பேரண்ட்ஸ் கிடையாது. பிள்ளை தோக்கும் பொழுதும் பிள்ளையோடு கூட கை கோர்த்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நல்ல பேரண்ட்ஸு. ஹல்லேலூயா. ஏன்? தோல்வி வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தோல்விகளின் ஊடாய் அந்த பிள்ளை பயணிப்பதற்கான ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் கடவுள் பேரண்ட்ஸை வைத்திருக்கிறார். அப்போ சபை எது கடவுள் வச்சிருக்கிறாரு? நீங்கள் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் தேவன் ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது தேவன் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு நாளும் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுனாக்க, என் வாழ்க்கை போதும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்க போகுது, மகிழ்ச்சி இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை நான் திரும்ப வாழ வயது போல் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவரு நீங்க வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், தேவன் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறபடியால் நான் அவருடைய விருப்பப்படி இந்த உலகத்திலே நீடித்த நாட்களாக வாழ்ந்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கழுகு போல உங்கள் லைஃப் கடவுள் மாற்றி நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு பூமியில் வாழணுன்ட்டு கடவுள் விரும்புகிறார். உங்களை சத்துருக்கள் நீங்கள் ரொம்ப வருஷம் வாழணுன்னு விரும்புறது கிடையாது. உங்களை பகைக்கிறவர்கள் நீங்கள் ரொம்ப வருஷம் வாழணுன்னு விரும்புறது கிடையாது. பிசாசு நீங்கள் ரொம்ப வருஷம் வாழணுன்னு விரும்புறது கிடையாது. ஆனால் இந்த உலகத்திலே நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் நீங்கள் ரொம்ப வருஷம் வாழ வேண்டும் என்று உங்கள் தேவன் விரும்புகிறார். பச்சை மரத்தில் அடிச்ச ஆணி போல உள்ள போய் சொருகணும் அப்படியே. ஆமாம், எங்கள் அப்பா நான் வாழணுன்ட்டு விரும்புகிறபடினால நான் நல்லா இந்த உலகத்தில் திருப்தியாக வாழ்ந்துட்டு தான் இது எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு தான் ஓகே போதும் ஆண்டவர்னு சொல்கிற விதத்தில் என் வாழ்க்கையை வாழுகிற வரைக்கும் என் ஆயுசு நாட்களை தேவன் நீடித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ கழுகுக்கு 2 காரியங்களை குறித்து பேசினேன். ஒன்று, கழுகு அதிக ஆமாம். அடுத்த, கழுகுக்கு கூர்மையான பார்க்கும் திறன். போன வார்த்தை அதை ஸ்டார்ட் பண்ணேன். கழுகுக்கு கூர்மையான பார்க்கும் திறன் கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணுதுனாக்க, தன் இரையை ரொம்ப சீரியஸாக பார்க்குமா. எப்படி பார்க்குங்க? ஆமாம், இரையை மலை உச்சியிலிருந்து மலையின் அடிவாரத்தில் இருக்கிற இரையை அந்த கழுகு பார்க்கும் பொழுது யதார்த்தமாக பார்க்காதான், பார்க்கும் பொழுது ஒரு சீரியஸாக பார்க்குமா. ஏன் அப்படின்னாக்க, அந்த இரை தன்னுடைய உணவு மாத்திரமல்ல, தன்னுடைய உணர்வை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி அந்த இரையை ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குமா, சீரியஸாக பார்க்குமா. அப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, கழுகு இறையை சீரியஸாக பார்க்கறது போல கடவுளுடைய பிள்ளைகள் இறை வார்த்தையை ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கழுகு சீரியஸாக பார்த்த உடனே அதுக்குள்ள சின்சியர்னஸ் வந்துடுதான். சின்சியராக அது என்ன பண்ணுனாக்க இறையை நோக்கி பயணப்படுமா. இப்போ என்ன பண்ணுனாக்க, அந்த இறையை பார்க்கும் பொழுது அதனுடைய கண் பார்வை எப்படி இருந்துச்சோ அதை விட தன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸை இன்னும் அதிகமாய் அட்ஜஸ்ட் பண்ணி போக போக இன்னும் துல்லியமாய் அந்த இறையை பார்த்து கொண்டே இருக்குமா. பறக்கும் பொழுது கண்ணை மூடாதான். என்ன பண்ணுதுங்க? ஆமாம், நான் இறையை பார்த்துட்டோன்ல, கழுத இங்கேருந்து அங்கே போக போகுது, இல்லை அங்கேருந்து அங்கே போக போகுது, கண்ணை மூடிட்டே பறப்போம். சில பேர் கண்ணை மூட்டு சைக்கிள் ஓட்டுறது. நான் சின்ன வயசில் நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணோம், ஒரு வண்ணாந்தரமான ஜெயகிந்தபுரத்தில், இப்போலாம் பார்த்தா பில்டிங் ஆயிடுச்சு. சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போனான். ஓட்டிகிட்டே போகும்போது அவன் சொன்னான், சுரேஷ் நான் கண்ணை மூடுறேன், நீ சைக்கிள் ஓட்டிகிட்டே போனான். நான் பார்த்தேன், என்னடா ஒரே வண்ணாந்தரமாக இருக்குது, என்ன கண்ணை மூடுறா, எந்த பக்கம் போனாலும் சைக்கிளை ஓட்டலான்டான்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே போகிறேன். பார்த்துங்க, கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் போயிட்டு ஒன்றுமே கிடையாது, அப்படியே அனந்தரமாக இருக்குது. போய்கிட்டே இருக்கு, இவன் கண்ணை பின்னாடி உட்காந்து மூடிட்டே வந்துருக்கிறான், நான் சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறேன். இந்த பக்கத்தில் ஒரு மரம் வருது, அப்பயாச்சும் கண்ணை கை எடுக்கணும்ல, கண்ணை மூடினே இருக்குது. நானும் வேகமாக போனேன். பார்த்துங்க, போய் டம்முன்னு இடிக்குது. டிச்சு நின்று கண் எடுத்தேன். பார்த்தா அந்த மரத்தில் இருக்கிற கொம்பு தலையில் சொருகிச்சு, சரக்குன்னு சொருகி எடுத்துருச்சு. பார்த்தா அப்படியே ரத்தமாக வடியுது. அவன் பயப்படுறான். ஐயோ டே என்னடான்னு கேட்குறான். டேய் என்ன கண்ணை முன்னே மரத்துக்கிட்ட வந்தவனு கூட கண்ணை திறக்காமல் இருப்பா, கையெடுக்காமல் இருப்பா அப்படின்னு வீட்டுக்கு வந்தானாக்க எங்கள் அம்மா எங்கள் அக்கா ஓன்னு கத்துறாங்க. அந்த பூபதி பையனை என்ன செய்கிறேன் பாரு, அவன் கூட போய் இந்த மாதிரி பண்ணி எவனா சைக்கிள் ஓட்டும் போது கண்ணை மூடுவானா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனேன். அப்போல்லாம் என்னங்க அங்கேயே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அந்த இடத்துல மட்டும் முடிய கத்திரிக்கோலை வெட்டிட்டு காப்பித்தூள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வச்சு ஒரு அமுக்குவாங்க. அதான் மருந்து. அன்னைக்கு இன்றைக்கி தான் டிடி போட்டுன்றான், ஓட்டி போட்டுன்றான், என்னென்ன சொன்னேன். அன்றைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. காப்பித்தூள் எடுத்து தலையில் வச்சு ஒரு அமுக்கிட்டு இல்லை மஞ்சத்தூளை வச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். போனேன். என்னண்ணா அவன் பார்க்குறான், டேனியெல்லாம் பயந்து சுரேஷ் நான் பயந்தே போயிட்டேன்டா. நான் சொன்னேன், டே நீயாச்சும் பயந்து போயிட்டேன், எனக்கு உயிரே போச்சு, கண்ணை மூட்டு எதில் கொண்டு போய் முட்டணும்னு தெரியல எனக்கு. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க சொல்லுங்க. கழுகு என்ன பண்ணு தெரியுங்களா, தன் இரையை பார்த்த உடனே
முன்பு பார்த்ததை விட தீவிரமாக பார்க்குமாம். ரெண்டாவது, அந்த இரையை பிடிக்கிற வரைக்கும் கண்ணை சிமிட்ட கூட சிமிட்டாதான், பார்த்துக்கிட்டே இருக்குமா, கண்ணை மூடவே மூடாதான். ஏபிஜே அப்துல் கலாம் ஒன்று சொன்னார், கனவு காணுங்கள், நீங்கள் தூக்கத்தில் காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே லட்சிய கனவு. ஹல்லேலூயா. கனவு காணுங்கள், நீங்கள் தூக்கத்தில் காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே. அப்போ உங்க வாழ்க்கையில சீரியஸ்னஸ் வந்துருச்சுனாக்க சின்சியரா ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப கழுகு சீரியஸா இறைய பார்க்குமா. ரெண்டாவது என்ன பண்ணுனாக்க சின்சியரா அதை நோக்கி பயணப்படுமா. மூன்றாவது என்ன பண்ணுனாக்க தன் இரையை பிடித்த வெற்றியோடு கூட தன் இடத்துல கொண்டு வந்து அதை சாப்பிடக்கூடியதாக இருக்குமா. அப்ப கழுகுக்கு 3 காரியங்கள் செய்யும். ஃபர்ஸ்ட், கழுகு என்ன பண்ணும்? இரையை சீரியஸா. ரெண்டாவது, சின்சியரா கடந்து போகும். ஸ்ட்ரைட்டா, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, கவனச்சிதறல் இல்லாம, கண்ணை மூடாம கரெக்டா போய் தன் இரையை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது என்ன பண்ணுனாக்க அதை கொண்டு வந்து வைத்து தன் இடத்துல திருப்தியாய் புசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பைபிளுடைய கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு வந்தேன். கழுகுக்கு எந்த உணவு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டாக்கா பாம்பு அப்படின்னு போட்டிருக்கான். என்னதுங்க? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருனுடைய சகல விதமான வல்லமைகளையும் மேற்கொள்வீர்கள். அப்போ கழுகுக்கு பாம்பு தான் ரொம்ப பிடிக்குமா. எதுக்கு பாம்பு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு பார்த்தாக்க, மிச்ச உயிரினங்களை பிடிச்சா அது என்ன பண்ணுனாக்கா தன் இதை வச்சு கிழிச்சு அந்த தோலெல்லாம் எடுத்து பிச்சு எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுமா. இந்த பாம்பு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா படுத்துன்னு போயிட்டு தலையை மட்டும் கிள்ளி போட்டுட்டு அந்த உடல் பகுதியை ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. பாம்புனுடைய உடல் பகுதி அப்படியே அழகாக மெல்லிசாக ரசித்து சாப்பிடுமா. இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த பாம்பினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் என்ன பண்ணுனாக்க கழுகுக்கு மிச்ச மிருகங்களை சாப்பிட்ற சத்தை காட்டிலும் பாம்பு சாப்பிடும் பொழுது அதிகமான சத்து உண்டாகுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கழுகு என்ன பண்ணுது பாருங்க, தனக்கான இரையை தேர்ந்தெடுத்து அதை பயணப்பட்டு கரெக்டாக போய் கண்ணை மூடாமல் கவனமாக இருந்து அதை பிடித்து அதை எப்படி தன் உணவாய் சாப்பிடுகிறதோ அப்படியே விசுவாசிகளாகிய நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை எப்படி பார்க்கணும்? சீரியஸாக பார்க்கணும். கடவுளுடைய வார்த்தைனாக்க சீரியஸ்னஸ் வந்துடணும். ரெண்டாவது, சின்சியர்னஸ் வந்துடணும். சின்சியர்னா என்ன தெரியுங்களா? கவனம், உண்மைத்தன்மை, அந்த உணர்வோடு கூட நீங்கள் கடவுளுடைய காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். மூணாவது, உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக சக்ஸஸ் வந்து தீரும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். மத்தேயு 4:4. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். என்று எழுதி இருக்கிறதே என்றார். இட் இஸ் ரிட்டன். ஆல்ரெடி இது நோட் பண்ணப்பட்டிருக்குது, உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்குறாரு? பிசாசு கிட்ட. பிசாசு என்ன சொல்கிறான்? இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும். ஏன்னா உபவாசம் இருந்துட்டு வர்றாரு, வந்தோன்னே பசி உண்டாகுது. உடனே பிசாசு கல்லை கொண்டு கொடுத்து சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுங்கன்றான். அப்போ இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அப்போ எழுதி இருக்கிறது எங்கே எழுதி இருக்கிறது? எடுத்து வாசிங்க. உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த வசனத்தை தான் இயேசு கோட் பண்றாரு உபாகமம் 8:3. இங்க என்ன போட்டுக்குன்னு படிச்சுக்க, நான் படிக்கிறேன் பாருங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கடந்து வர்றாங்க. கடந்து வரும் பொழுது அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் வாழ்வதற்காக கடந்து வரல. அவங்க ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு கடந்து போகிறாங்க. அவங்க ஒரு வழி பிரயாணியை போல் இருக்கிறாங்க. பல வருடங்கள் கடந்து போகணும் வனாந்தரத்தில். அங்கே விவசாயம் பண்ணுறது, வெள்ளாமை பண்ணுறது, என்னைக்கு சாப்பிட்டு என்னைக்கு போகிறது. இவங்க பண்ணுற சிறுமிஷத்துலேயே 40 வருஷம் ஆச்சு போய் சேர்றதுக்கு.
எல்லாம் செட்டில் ஆகி போயிருந்தானாக்கா 400 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க, 430 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணாங்க. அப்படி தான் பைபிள் எழுதியிருக்கணும். ஆனால் 40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் கடந்து போனாங்களாம் இஸ்ரவேல் தேசத்தை அடைவதற்காக. ஆனால் இவங்க ஒரு இடத்துல வசிக்கலை, ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ட்ராவல் பண்ணி போகிறவங்களுக்கு 40 லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எத்தனை வேளை சாப்பாடு கொடுக்கணும்? கேட்கல. 3 வேளை சாப்பிட்றீங்களா? எத்தனை பேர் கை தூக்குங்க. அதில் நாங்களாம் 4 வேளை சாப்பிடுவோம் ஐயா. ஏர்லி மார்னிங் டீ பிஸ்கெட் சாப்பிடுவோம், அப்புறம் மார்னிங் டிஃபன் பண்ணுவோம், அப்புறம் 11:30 போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், அப்புறம் 12:30க்கு லஞ்சு, அப்புறம் 3:30க்கு டீ பிஸ்கெட்டு, அப்புறம் ஒரு 6:30 பார்த்தா 2 இட்லி மட்டும் சாப்பிடுவோம். ஒரு 9 o'clock பார்த்தீங்கன்னாக்கா டின்னர் சாப்பிட்டு. ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா ஒன்றுமே செய்ய மாட்டேன் போலையே, காலையிலேருந்து இது வரைக்கும் இதுக்கே உனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் போலையே. இஸ்ரேல் மக்கள் 3 வேளை சாப்பாடு. இந்த வனாந்தரத்துலாம் பிரயாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பாலைவனத்துலலாம், அவங்களாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்களாம். ஏன்னா ரொம்ப சாப்பிட்டாங்கன்னா உடம்பு வெயிட் ஆகிடும். வெயிட் ஆகிடுச்சுனாக்கா நடக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு நாள் சாப்பாடு 3 வேளை சாப்பாடு என்ன பண்ணுவாங்கனாக்கா வச்சுக்கிட்டு அந்த 3 நாள் சாப்பாடு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து அவங்க பிரயாணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்துலேருந்து வெளியில் வந்து கானான் தேசத்தை நோக்கி பயணப்படுறாங்க. 42 லட்சம் ஜனங்க இருக்காங்க. கை குழந்தை இருக்குது, வாலிபர்கள் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, முதிர்ந்த வயதுள்ளவங்க இருக்கிறாங்க, எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் 3 வேளை சாப்பிட்ணும். இப்போ எங்கிட்டு வெள்ளாமல் பண்ணி என்ன பண்ணுறது? ஜனங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆவேசத்தில் வெளியில் வந்துட்டாங்க. விடுதலையானா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ தான் அவங்கள யோசிக்குது, ஓ 3 வேளை சாப்பிடணுமே, 3 வேளை எகிப்தில் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 3 வேளை சாப்பாடு யார் கொடுப்பா, நமக்கு எங்கேருந்து சாப்பாடு வரும்னு தெரியலையே அப்படின்ட்டு ஜனங்களுடைய புலம்பி தவிக்கிறாங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும், தண்ணி எங்கேருந்து வரும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு வானத்திலிருந்து மன்னாவை, கண்மலையிலிருந்து தண்ணீரை, அதாவது நடக்காத ஒன்றை அந்த மக்களுக்காக தேவன் நடத்தி காட்டினார். இன்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் உங்களுடைய உழைப்பினாலும் உங்களுடைய வருமானத்தினாலும் உங்களுடைய சேமிப்பினாலும் வாழும்படியாக உங்களை தேவன் அழைக்கவில்லை. அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையின்படி நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னென்ன வார்த்தையின்படி? ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து சொல்லுங்கள். சுகத்துக்குரிய வார்த்தைகள் எடுத்து சொல்லுங்கள், ஆசீர்வாதத்துக்குரிய கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லுங்கள், நல்வாழ்வுக்குரிய வார்த்தைகள் எடுத்து சொல்லுங்கள். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, சமாதானத்துக்குரிய வார்த்தை எடுத்து சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து எடுத்து அதை எப்படி பார்க்கணும்னாக்க சீரியஸாக பார்க்கணும். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை எப்படி பார்க்கணும்? சீரியலை வந்து நம்ம சீரியஸாக பார்ப்போம். ஆட்டோவில் 4 லேடிஸ் ஏறாங்க, போடா அப்படி சீக்கிரம் போடா சீக்கிரம் போடான்னு. ஐயோ என்னாச்சு? நான் தெரியலடா, டெலிவரி கூப்பிட்டு போனாங்க, குழந்தை திரும்பிக்கிச்சான், முன்னாடி போதான் வயிறு, பின்னாடி வரப்போதான் தெரியல, குடல் சுற்றிக்கிச்சான். ஐயோ மாமி கேட்குற எனக்கே தாங்கலேன்னு வண்டியை முறுக்குறான், மேடு பள்ளத்தில் ஏற்றி இறக்குறான், சரக்குன்னு போய் டக்குன்னு இறங்குறான். மாமி என்ன ஆச்சு மாமி, சொல்லாமல் போகிறீங்களே. என்னடா பாவி பசங்க, தொடரும்னு சொல்லி போட்டாங்களா? என்ன தொடரும்னு சொல்லி போட்டாங்க? பேசிக்கிட்டே இருக்கோம். போன வாரம் அந்த நாடகத்தில் அதை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, இந்த வாரம் தொடருன்னு போட்டாங்க. இப்போ தான் அதை போய் பார்க்கணும். சீரியஸ்னஸ். ஆட்டோக்காரன் சிக்னலை மதிக்காமல் உயிரை பணைய வச்சு வண்டியை ஓட்டிகிட்டு வர்றான். சீரியலை சீரியஸாக பார்க்குறேங்களே. விஜய் கரூரில் 42 பேர் செத்தாங்க. நான் என்ன விஷயம், நான் அப்படி என்னன்னே தெரியாது உனக்கு. சும்மா இருந்தவங்களாம் கூப்பிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதுமாதிரி கூட்டத்துக்கு போவ நான் பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். என்கிட்ட கடவுள் பேச ஆரம்பித்தார். நடிகன் தலைவனாகிறான், ரசிகன் தொண்டனாகிறான். வாழ்ந்த தலைவனானா பரவாயில்ல, நடித்த தலைவன் ஆயிட்டான். இந்த பக்கி அது நடிப்புன்னு தெரியாமல் போய் தலைவா அப்படின்னு விசில்லாம் அடிச்சுட்டு ரசிகன் தொண்டன் ஆகிறான். திருப்பி வேலை பார்க்க தான் போகிறான். நடிக்கிறவன் தலைவன் ஆகிறான், ரசிக்கிறவன் என்ன பண்ணுறான், வேலைக்காரனாகவே இருந்து போகிறான். ஆண்டவர் இது மட்டும் தானா, இன்னொன்று ஒன்று எழுதிக்கிறா அப்படின்னாரு. என்ன ஆண்டவர்? என்ன தேவகுமாரன் மனிதன் ஆனார், பாவ மனிதன் தேவகுமாரன் ஆவதற்காக. ஹல்லேலூயா. ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சர்ச்சை நடக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த பக்கத்தில் விஜய் வரான்னு வச்சிங்களேன், அவர் என்ன கழுகை பற்றி பேசுவார், அவ்வளோதானே. உயரத்தில் பறக்கும், கூர்ப்பாக பார்க்கும். யூடியூப்பில் பார்த்துக்குறோம், விஜயை பார்க்க முடியுமா நேரில்? அப்படின்னா இருமல் சத்து கேட்கணும்னாக்கா எச்சித்துப்புறமே போகிறாங்க,
அப்படி போவாங்க, ஆளுங்க டிக்கெட் காணும். பார்த்தா அந்த ஊரில் போயிட்டு விஜய் விஜய் கத்திட்டு இருப்பேன். கத்தி முடிச்சுட்டு உள்ளே வந்து நம்ம கூட்டம் முடிக்கிறோம்ல, அம்மேன்னு சோத்துட்டு ஒரு என்ன குளிர் பனி கொட்டுது. அங்கே போய் நின்று பார்த்தா குளிர் தான் செய்யும். என்னதுங்க சீரியஸாக பார்க்குறாங்களே விஜயை. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு சொந்தக்கார ஒருத்தர் வந்தார் ஊருக்கு. வந்துட்டு என்ன பண்ணார், கோயிலுக்கு வரல, விஜயோட மீட்டிங் பார்க்க போயிட்டார். நான் யோசித்தேன், ஆனால் விசித்திரமான ஆட்களாக இருக்கிறாங்க. கடவுளை ஆராதிக்க முடியாமல் விஜயை போய் அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான ஜனங்களில் உள்ளே போய் ஒன்றுக்கு போக முடியாமல், ரெண்டுக்கு போக முடியாமல், தண்ணி குடிக்க முடியாமல், தவிச்சு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூலாய் நடந்து வண்டி பிடிச்சி நின்று என்ன ஆச்சு? அவன் முகத்தை பார்க்கறதுனால என்ன ஆச்சு? நீ ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ நேரத்தை தேவ சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தனாக்க அவர் வந்து உன்னைய பார்த்துருப்பாரு. அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டு போய் அவனை பார்த்த, அவர் உன்னை வந்து பார்க்குற கூடிய விதத்தில் உன்னை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். சீரியஸாக பாருங்கள் சார் கடவுளுடைய வசனத்தை. கடவுளுடைய வசனத்தை எவர்கள் சீரியஸாக பார்க்குறாங்களோ அவங்க சின்சியராக இருப்பாங்க. எவங்க சின்சியராக இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது. வசனத்தை வேகமாக எடுத்து வாசியம் கடந்து போகலாம். ஆதியாகமம் 12 1-7 வரைக்கும் வேகமா வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்து இருந்த தங்கள் சம்பாதித்தது எல்லாம் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். அல்லேலூயா. வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஏன் படிக்க சொன்னேன் அப்படின்னாக்க, நிறைய சமயம் படிப்பீங்க, ஆனால் ஆலயத்தில் படிக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுத்து அதை கவனிப்பீங்க. ஆபிரகாம்கிட்ட வந்து கடவுள் பேசுகிறாரு. நோவாக்கு அப்புறம் கடவுள் ஆபிரகாம்கிட்ட தான் பேசுகிறாரு. நோவாவிட்ட பேசி வெள்ளம் வந்து அந்த மக்களை காப்பாற்றி 2ஆம் உலகத்தை உண்டாக்கி அப்படியே ஜனங்கள் பெருகிக்கிட்டே வர்றாங்க. யாருக்கிட்டையுமே தேவன் வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாதிரியே தெரியல, யாருக்கிட்டையுமே பேசவே இல்லை. 500 வருஷங்களுக்கு மேலே மக்கள் தேவனுடைய தொடர்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய நாட்களில் ஆபிரகாமுக்குள்ள ஒரு தேடல் உண்டாகுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆபிரகாமுடைய உள்ளத்தில் ஒரு தேடல் உண்டாகுது. என்ன தேடல் உண்டாகுதுனாக்க, நோவாவுடைய நாட்களில், என் முற்பிதாக்களுடைய நாட்களில் கடவுள் பேசியிருக்கிறாரு, கடவுளோடு அவங்க பேசியிருக்கிறாங்க. கடவுள் இந்த உலகத்தை தப்புவித்தார், 2ஆம் உலகத்தை உண்டாக்குனாரு, எங்களுடைய முன் சந்ததியார்களால் சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். நோவான் ஒருத்தர் இருந்தார்னு சொன்னாங்க, அவர் எப்படி வாழ்ந்தார்னு சொன்னாங்க. எல்லாவற்றையும் எங்களுக்கு கேட்கும் பொழுது எங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எங்களால் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியலையே, கடவுளுடைய காரியங்களை எங்களால் கவனிக்க முடியலைன்னு சொல்ல ஒரு ஏக்கமும் ஒரு தேடலும் ஆபிரகாமுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு புகையை போல புகஞ்சு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னா கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியுமா, கடவுளை பார்க்க முடியுமா, அந்த கடவுளோடு பேச முடியுமா, அந்த கடவுளை எங்களை சந்திப்பாரா, எங்கள் முற்பிதாக்கள் இடத்துல பேசினாரு என்னோட பேசுவாரா அப்படின்ட்டு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தேடல், அந்த ஒரு பெரிய ஆவல் என்ன பண்ணுதுனாக்க, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை சந்திக்கும்படியாய் அந்த தேடல் தேவனை இழுத்து கொண்டு வந்தது. அல்லேலூயா. சீரியஸாக திங்க் பண்ணுறான் கடவுளை குறித்து. கடவுள் எப்படிப்பட்டவர்? என் முற்பிதாக்கள் நோவாவோடு கூட பேசியிருக்கிறாரு. அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் பேசுகிற தேவன் அல்லவா? ஏன் இத்தனை வருஷம் எங்களோட யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறாரு? என்கிட்ட அவர் பேசுவார்னு நம்புகிறேன். நான் அவரை பார்ப்பேன், நான் அவர்கிட்ட பேசுவேன், அவரோடு உறவாடுவேன், அவரோடு நான் இணைந்திருப்பேன், அவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்பேன் அப்படின்ட்டு அவரோடு கூட மனதளவில் ஒரு பெரிய ஒரு தேடல் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேடல் அதான் சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறாரு, என் நினைவுகளை தூரத்திலிருந்து பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூலோகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்தின் தேடல், ஒரு ஆவலை பரலோகத்திலிருந்து அறிந்து அவன் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து அவனோடு கூட தேவன் பேசக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் சீரியஸாக இருந்தீங்கன்னாக்க கடவுளுடைய வார்த்தையை குறித்து உங்ககிட்ட கடவுள் வந்து கட்டாயமாக பேசுவார். ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு சின்ன குழந்தை இருட்டிருச்சு,
வெளியில் ஓடி வந்து வானத்தை பார்த்து அந்த குழந்தை ஜெபம் பண்ணுது, ஓ காட், ஐ வாண்ட் டு see the lightning, மின்னலை, இந்த இருண்ட அந்த உலகத்தை இருட்டாயிருச்சு, நீங்கள் என் கூட நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னாக்க எனக்கு நீங்கள் ஒரு லைட்டிங், ஒரு வெளிச்சத்தை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே ஜெபிக்குது. சிரிச்சுட்டு ஜெபிச்சுக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு மின்னல் மட்டும் சரக்குன்னு வந்துட்டு போயிடுச்சு. அந்த குழந்தை மூஞ்சியில் சந்தோஷத்தை பார்க்கணுமே. அந்த குழந்தை, நான் சின்ன ஒரு ஆள், நான் கேட்கும்போது என்னுடைய சத்தத்தை கடவுள் கேட்டு நான் கேட்டபடி ஒரு மின்னலை வந்துட்டு போகும்படி தேவன் செய்கிறார் என்றால், தேவன் எவர்கள் சீரியஸாக ஒன்று கேட்குறாங்களோ அதை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைன்னு கூட பார்க்கல, அவர் அந்த சீரியஸ்னஸை பார்க்குறாரு. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பாருங்கள். நீங்கள் சீரியஸாக பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட வந்து கடவுள் பேசுவார். ஆபிரகாம் சீரியஸாக நினச்சான், நோவாவுக்குள்ள இருந்த தேவன் என்னோட பேசுவாரா அப்படின்ட்டு ஆவலோடு இருக்கிறான். அவனுடைய காதுகளிலே கேட்கக்கூடிய விதத்திலே தேவன் பேசக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு உங்கள் கூட கடவுள் இத்தனை பேர் பேசணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்ககிட்ட கடவுள் பேசுவார். நீங்கள் விரும்புனீங்கனாக்க, அந்த ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுனாக்க, நீங்கள் கடவுளை சீரியஸாக பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய காதுகளில் சாம்வேல் சாம்வேல் சாம்வேல்னு கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை ஏழைக்கிட்ட ஓடி போயிட்டு, என்னை கூப்பிட்டீரோ அப்படின்னு கேட்குது. அவன் சொல்கிறான், நான் உன்னை கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கொண்டான். திருப்பி சொல்கிறான், இந்த முறை கூப்பிட்டா சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சொல்கிறான். அவங்க கூட கடவுள் பெரிய காரியங்களை பேச ஆரம்பித்தார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், கேட்கக்கூடிய திறன் உங்களுக்குள்ளே வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. ஆபிரகாம்கிட்ட கடவுள் வந்து சொல்கிறாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னாரு. ஒரு வீடு காலி பண்ணுறது எவ்வளோ பெரிய கலவரமாக இருக்குது. ஏன் அந்த வீட்டில் 15 வருஷம் இருந்துட்டேயா, ஐயோ இந்த செவருலாம் இப்படியா அந்த வீட்டை நான் காலி பண்ணுறது, பெரிய ஒரு அழுகையாக இருக்குது. சரி, ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறீங்க, எப்படியா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், எப்படியா போக முடியும்? சார், ஆபிரகாம் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகும்படி தேவன் சொல்லுகிறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தையை கடவுள் பேசின உடனே அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்? அதை சிரிப்பாக எடுத்தானா, சீரியஸாக எடுத்தானா? சீரியஸாக எடுத்து எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு இந்த வசனத்தை வாசிங்களேன், 5ஆம் வசனம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்து இருந்த தங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தை சேர்ந்தார்கள். கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் கிடையாது பெரிய ஆள். கடவுளுடைய சத்தத்தை கேட்டுட்டு கடவுள் சொன்னபடி செய்து முடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் பெரிய ஆள். ஹல்லேலூயா. இன்றைக்கி சில பேர் விசுவாசத்தில் செய்தி கேட்ட உடனே, பைபிள் படித்தோன்னே, யாரோ ஒருத்தர் சொன்னோன்னே வேகமாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. எப்போ ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் பெரிய ஆள். ஹல்லேலூயா. இந்த ஓட்டப்பந்தயம்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுது யார் ஃபஸ்ட்டு வர்றா, செகண்டு வர்றா, தேர்டு வர்றா, அவங்களுக்கு பரிசு உண்டு. ஆனால் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஒயிட்டான ஒருத்தர் 1, 2, 3 வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு என்ன கூப்பிட்டு பரிசாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க விலகி அப்படி சைடில் போயிடுவாங்க. ஆனால் சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து ஓடி வந்து கடைசி அந்த பாயிண்ட் வந்து ரீச் பண்ணி நிற்பாங்க. சில பேர் யோசிப்பாங்க, ஏதோ தோத்துட்டியா, அப்புறம் என்ன முன்னாடி வந்து கோர்ட்டில் நிற்கிற, ஏன் தினம் வந்து கோர்ட்டில் நிற்கிறான், இவனும் இந்த ஓட்டப்பந்தயத்தை நிறைவு பண்ணுனா அப்படின்ற ரெக்கார்டு அங்கே ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணப்படுமா, அடுத்த போட்டிக்கு வரும்பொழுது இவனுக்கு கட்டாயமான அழைப்பு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, இவன் ஓட வந்தா ஜெயிக்கலை, ஆனால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறபடினால இவனுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குது, ஜெயிக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறபடினா அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வார்த்தை கேட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறவங்க கிடையாது, யார் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க மேலே தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய தேடல் தேவன் அவனை தேடி வரும்படி செய்தது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாமுடைய தேடல் தேவன் ஆபிரகாமை தேடி வரும்படி. நான் பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். 500 வருஷங்களுக்கு மேலே யாருக்கிட்டையுமே பேசாத கடவுள் இந்த ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனுடைய தேடல் நிமித்தமாக, அவனுடைய ஆவல் நிமித்தமாக, அவன் இருதயத்தின் ஏக்கத்தின் நிமித்தமாக கடவுள் இடத்துல பேச மாட்டாரா என்ற அந்த வார்த்தையை அவன் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு இருப்பதை தேவன் பார்த்து கேட்டு கவனித்து அவன் கடவுளுடைய எப்படி தேடினானோ அதை விட தாண்டி தேவன் ஆபிரகாமை தேடி வந்தார்.
இந்த மாலை ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் தேவன் சொல்லுகிற காரியங்களை மிக சரியாக செய்யும் பொழுது உங்களை பார்க்க தேவன் கடந்து வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை தேவன் பார்க்க வந்தாரா? அவனை மீட்டெடுக்கிறார், அவனை உயர்த்துறாரு. பவுல் சீலா சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, குழியில் போட்டாங்க. யோசேப்பை பேதுருவை சிறைச்சாலையில் போட்டாங்க, எல்லா இடங்கள்லையும் போட்டாங்க. அவங்க இருக்கிற இடங்களிலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை தீவிரமாய் விசுவாசித்தார்கள், சீரியஸாக பார்த்தாங்க. நாங்கள் வழிபடுகிற தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடியினாலே அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக அவர் வந்து அங்கே ஆஜராயிட்டார். ஹல்லேலூயா. ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப விளையாட்டு எடுக்காதீங்க, ரொம்ப சீரியஸான விஷயம். கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை யார் சீரியஸாக பார்க்குறாங்களோ அவங்க தான் சின்சியராக இருப்பாங்க. நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக நினச்சபடினால தான் இந்த மாலை வேளை ஆராதனையில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்க. அது உங்களுடைய சின்சியர்னஸை காட்டுது. உங்களுடைய சீரியஸ்னஸ் உங்கள் சின்சியர்னஸை காட்டும். உங்கள் சின்சியர்னஸ் உங்களை சக்ஸஸ்குள்ளே கொண்டு போகக்கூடியதாக வசனம் இருக்குது. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 22 கடைசி வசனம். நன்றி ஆண்டவரே, நன்றி. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். என்ன வசனம் போட்டிருக்கு? தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை, வேலையில் ஜாக்கிரதையா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னாக்க டெலிஜென்ட். இன்னொரு வார்த்தை சொல்றாங்க சீரியஸ்னஸ், சின்சியர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக சீரியஸ்னஸாக டெலிஜென்ட்டாக சின்சியராக இருந்தீங்கனாக்க, அடுத்து வாசிங்க, நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசருக்கு முன்பாக நில்லாமல் யாருக்கு முன்பாக நிற்பாங்க? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆபிரகாம் தேவனுடைய காரியங்களை கேட்ட உடனே அவன் என்ன பண்றானாக்க தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளுகிறான். தன் மனைவியை கூப்பிட்டுக்கிறான், தனக்கு உண்டான ஆளுங்களை கூப்பிட்டுக்கிறான். எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றானாக்க கடவுள் சொன்ன இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறான். போய் அந்த இடத்துல சேர்ந்த உடனேயே கடவுளுடைய இருதயம் மகிழுது. ஏன்னாக்க என் வார்த்தையை சீரியஸாக எடுக்கிற ஒருத்தனால மட்டும்தான் நான் சொல்கிற காரியங்களை செய்ய துவங்குகிறது இல்லை, செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆபிரகாம் அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ளே சீரியஸாக பார்க்குறான். உன் பையனை பலியிடுன்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க? யோனா கிட்ட கடவுள் சொன்னார், நீ என்ன பண்ணுற, எங்கே போக சொன்னார் யோனாவை? நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ண பண்ணார். ஒட்டாம் பாருங்க ஒரு யூ-டர்ன், அப்படியே சரட்டுன்னு அப்படியே லெஃப்ட்டில் போய் ரைட்டில் திரும்பினான் பாருங்க. கப்பல் இங்கிட்டு ஏறி அங்கிட்டு போகிறான். கடவுள் பார்க்குறாரு, தம்பி இந்த பக்கம்டா. டாட்டாஜி, நம்ம நாளில் நீ சொல்கிற இடத்துக்கு போக முடியாது, என்னால் அந்த பக்கம் செய்ய முடியாது. ரைட்டில் போகிறவன் லெஃப்ட்டில் கடந்து போகிறான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் கடவுள் சொன்னதை கேட்டு அதன்படி செய்கிறவனை கடவுள் விசேஷமான பாத்திரமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாம் கடவுள் சொன்னதை அப்படியே செஞ்சார். பையனை பலி கொடுன்னு சொன்ன உடனே என்ன பண்ண ஆபிரகாம்? அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா? அதிகாலையில் இருந்து சேனம் கட்டி வேலைக்காரரை கூட்டிக்கிட்டு பலிக்கு கட்டைகள் எடுத்துக்கொண்டு தீ எடுத்துக்கொண்டு பிரயாணப்பட்டு கடவுள் குறித்திருந்த இடத்திற்கு போய் தன் மகனை கிடத்தி அவன் மேல் கத்தியை ஓங்கி அவன் குத்த போகும் பொழுது கடவுள் சொன்னார், ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை. சார் எவ்வளோ சீரியஸாக பார்த்துருக்கான் பாருங்க சார். கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்குற மனுஷனை தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியஸாக யார் பார்க்குறாங்களோ அவங்க சின்சியராக இருப்பாங்க, அதிகாலையில் எழுந்திருப்பாங்க, அதிகமாக தேவனை தேடுவாங்க, அதிகமாக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் ஏன் அதிகமாக வேதம் வாசிக்க முடியல, ஏன் உங்களால் அதிகமாக ஜெபிக்க முடியல அப்படின்ற ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களா? நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக நினைக்கல, கடவுளை சீரியஸாக நினைக்கல, கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக நினைக்கல, ஜெபத்தை சீரியஸாக நினைக்கல, எதையுமே சீரியஸாக நினைக்காதனால தான் உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மட்டும் அதை செய்கிறீங்களே தவிர அதை ஒழுங்கும் கிரமமாக நீங்கள் செய்கிறது இல்லை. காலையில் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கனாக்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 8:30 மணி. ஜுரமாக இருந்தால் கூட ஒரு மூக்கில் சிந்தி சேலையில் துடைக்கிறது, சாலில் துடைக்கிறது, டீயை போடுறது, சாப்பாடு வைக்கிறது, 5 மணிக்கு எந்திரிச்சு பாலை சூடு பண்ணி டீயை போட்டு அதை போட்டு எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாத்தையும் அமுச்சு விட்டு பெட்டில் போய்ட்டு டபக்குன்னு படுத்துறது. என்ன நினைக்கிறீங்க? வீட்டுக்காரு வேலைக்கு போனால் தான் டப்பு வரும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் லீவ் போடாமல். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் சீரியஸாக நினைக்கிறதுனால தான் முடியலனா கூட எழுந்து அந்த காரியத்தை செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஆமாவா இல்லைங்களா?
அப்போ ஒரு விஷயத்தை சீரியஸாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் சின்சியர் ஆகிடுவீங்க. எவ்வளோதான் பலவீனமாகி டேப்லெட் போட்டு படுத்திருந்தா கூட அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுங்க. ஏன்? உங்களுடைய ஆள் மனதில் ஒரு காரியத்தை குறித்து சீரியஸாக சிந்திக்கிறீங்க. காலையில் எந்திரிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அனுப்பணும், கொல்லணும், இவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்களே. கடவுளுடைய வார்த்தையில், கடவுளுடைய ஜெபத்தில், கடவுளுடைய காரியங்களை உங்களால் ஏன் சீரியஸாக எடுக்க முடியலனாக்க நீங்கள் சீரியஸாக அதை நினைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அவருக்கு உங்களை பிடிக்கல? ஏன் உங்களை அவருக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு அவரை பிடிக்கல. ஹல்லேலூயா. ஏன் பிடிக்கலனாக்கா 1000 காரணம் சொல்லிட்டு முடியாது. அதே போல் நீங்கள் சீரியஸாக இல்லைனாக்கா உங்களால் சின்சியராக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் சின்சியராக ஒரு காரியத்தை செய்யலைனாக்கா உங்களால் சக்ஸஸ் அடைய முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ வெற்றியை தேவன் எங்கே வைத்திருக்கிறாரு? சின்சியருக்குள்ளே வைத்திருக்கிறாரு. சின்சியர் எதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு? சீரியஸ்குள்ளே வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்களே உங்களுக்குள்ளே சின்சியர்னஸ் வந்துடும். உங்களுக்குள்ளே சின்சியர்னஸ் வந்துருச்சு அப்படின்னாலே சக்ஸஸ் கட்டாயமாக உங்களுடையது. ஹல்லேலூயா. வெற்றி நிச்சயம். இது பாட மாட்டீங்களே, வெற்றி நிச்சயம். இது பைபிள் தான் சொல்கிறேங்க. வெற்றி நிச்சயம், அது வேத சத்தியம். தேவன் சத்தியமாக சொல்கிறாரு, என் வார்த்தையை நீ சீரியஸாக நினச்சனா நீ சின்சியராக இருப்படா. நீ சின்சியராக இருந்தனாக்க வெற்றி உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சீரியஸாக இருந்தான். வெற்றி கொடுக்கிற தேவன் அவனை தேடி வந்தார். இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். நீ என் விஷயத்தில் சீரியஸாக இருக்கியா? என் விஷயத்தில் நீ சீரியஸாக இருக்கியா? உனக்குள்ளே நீயே கேட்டுக்கோ. நீ என்னை சீரியஸான ஒரு நபராக பார்க்குறியா? நான் உன் தேவன் நீ பார்க்குறியா? நீ சீரியஸாக பார்க்குறியா? என் வார்த்தைகளை நீ சீரியஸாக பார்க்குறியா? ஜெபத்தை சீரியஸாக பார்க்குறியா? நீ என்னையும் என் வார்த்தையும் ஜெபத்தையும் நீ சீரியஸாக பார்த்தா நீ அதில் சின்சியராக இருப்ப. நீ அதில் சின்சியராக இருந்தால் வெற்றியை நீ நோக்கி போக தேவையில்லை. வெற்றியை நான் உன் பக்கமாய் திருப்பக்கூடியவராக இருக்கிறேன். காற்றாற்று வெள்ளத்தை திருப்புகிற தேவன். எவர்கள் தேவனையும் தேவ வார்த்தையும் தேவனுடைய ஜெபத்தையும் குறித்து சீரியஸாக இருக்கிறாங்களோ, சின்சியராக இருக்கிறாங்களோ, அவர்கள் பக்கமாக வெற்றியை தேவன் திருப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் வேத வசனத்தை சீரியஸாக படிக்கும் பொழுது, சீரியஸாக படிக்கிறதுனாக்க நிச்சயமாக அப்படியே படிங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. உங்கள் அப்பா உங்களுக்கு லெட்டர் எழுதும் பொழுது உருப்படாத தண்டம் இன்னும் அங்கே போய் என்ன ஊர் சுற்றி தான் இருக்கிறியா அப்படின்னு திட்டி எழுதியிருந்தா கூட அது எப்படி படிப்பீங்க? எங்கள் அப்பாவுக்கு நகைச்சுவை உணர்வே போகாதுப்பா. எப்பா பார்த்தா அங்கே தான் திட்டிகிட்டே இருப்பார். இங்கே பாரு லெட்டரில் கூட திட்டிருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? அந்த வசனத்தை சீரியஸாக படிக்கிறீங்க. அடுத்து அப்பா எழுதுறாரு, செல்லம் ஒழுங்காக சாப்பிடு, நல்லா தூங்கு அப்படின்னு அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது உங்கள் அப்பா உங்கள் கூட பேசுகிற மாதிரி உணர்வு வந்திருக்கா இல்லையா? எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் லெட்ரு படிச்சிருக்கீங்க? அதை முதல்ல சொல்லுங்கள் சிஸ்டர். ஓகே, நீங்கள் படிச்சிருக்கீங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா தம்பி? ஆமாம். அந்த லெட்டரை வாங்கி அந்த லெட்டரை பிரித்து அப்படி படிக்கும் பொழுது அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதும் கடிதம். படிக்கும் பொழுது அங்கே அப்பா அடி வருவார், அப்படி தெரிவார். சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? லெட்டர் படிக்கும் பொழுது எழுதுன ஆளோட மூஞ்சி தெரியும். அதே போல் லெட்டர் படிக்கும் பொழுது அன்புள்ள மகனுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது நலம் நலமறிய ஆவல். இந்த வார்த்தை அவன் கண்டுபிடிச்சான் தெரில, எல்லாத்துலேயும் போட்டுருது. அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை அவங்க அப்பா எழுதுறாரு, மகனே உடம்பை பார்த்துக்கோ, வேலை செய்யி, சம்பாரி, சேர்த்து வை, தேவையில்லா சகவாசம் வச்சுக்கிறாத, உனக்காக நானும் உங்கள் அம்மாவும் காத்திருக்கிறோம் அப்படின்னு சில வார்த்தைகள் எழுதும் பொழுது அதை படிக்கும் பொழுது அவன் எப்படி படிப்பான் அப்படின்னாக்கா விளையாட்டு போக்கில் படித்து போக மாட்டான். ஒவ்வொரு எழுத்தையும் கூர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்வோடு கூட உணர்வு பூர்வமாக இதை படிப்பான். அன்புள்ள மகனுக்கு அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எங்கள் அப்பா என்னை எப்படிலாம் தூக்கி வளர்த்துருக்கிறாரு, எங்கள் அப்பா என்னை எப்படிலாம் கவனிச்சிருக்கிறாரு, எங்கள் அப்பா எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அந்த அன்புள்ள மகனுக்குன்னு அந்த வார்த்தையை படித்தோடனே உங்களுடைய உறுதி அப்படியே மாறுது இல்லை? அப்படி தான் லெட்ரு படிக்கிறீங்க. இது யார் அது லெட்டர்னு நினைக்கிறீங்க? உங்கள் அப்பா அவங்களுக்கு எழுதி கொடுத்துக்கிறாரு. அது எப்படி படிக்கணும்? என் மகனே நீ கீழாக இராமல் இருதயம், அப்பாவுடைய இருதயம் வார்த்தையாக இருக்குது, நீ வாளாயிராமல் தலையாக இரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன், நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அதை படிக்கும் பொழுது அப்பா மகனோடு பேசக்கூடிய உணர்வு, அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்குள்ளே வந்துடணும். ஹல்லேலூயா.
அப்படிதான் பைபிளை படிக்கணும். அப்படி சீரியஸாக படிச்சீங்கன்னாக்க அது உங்களை எங்கே கொண்டு போகும் தெரியுங்களா? ஜெபத்துக்குள்ளே கொண்டு போகும். ஜெபம் என்னதுங்க? சின்சியராக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. முழங்கால் படிக்கிட்டு தெய்வத்தை நோக்கி பார்த்து, தகப்பனே, இந்த வேத வசனத்தை நான் படிக்கும் பொழுது நீர் என் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறீர், என்னை குறித்து எப்படிப்பட்ட திட்டங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர், அது எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நீர் எனக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய அந்த சின்சியரான ஜெபத்தை தேவன் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களோ அப்போ கடவுளுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவித்திறன் உங்களுக்கு உண்டாகும். அவங்களுடைய சத்தம், மனுஷங்களுடைய சத்தத்தெல்லாம் கேட்குறீங்களே, ஏன் மனுஷனுடைய சத்தத்தெல்லாம் கேட்குறீங்க? தினந்தோறும் அவங்க கூட பழகுறீங்க, அதனால் அவங்க வாய்ஸை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிடுறீங்களே. கடவுளும் பேசுகிறாரு, ஆனால் அவங்களை கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? நீங்கள் அவரோடு பேசுறது இல்லை. நீங்கள் அவரோட எங்கே பேச முடியும்? நீங்கள் பைபிளை படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவருடைய வசனத்தை படிக்கும் பொழுது கடவுள் பேசக்கூடிய சத்தம் கேட்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய செவிகளுடைய திறனை தேவன் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது ஜெபம். ஜெபம் என்ன பண்ணுது தெரியுங்களா? அவருடைய பிரசனத்தில் போய் உட்கார்ந்து சின்சியராக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கடவுள் உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய உணர்வு திறனை உங்களுக்குள்ளே அது உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இதை படிக்க படிக்க கடவுளுடைய சத்தம் உங்கள் காதில் கேட்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஜெபிக்க உங்களோடு கூட அந்த தேவன் இருக்கிறதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். பக்கத்து வீட்டில் மீன் குழம்பு வாசம் தூக்குதா இல்லையா? சொல்லுங்க. கருவாட்டு குழம்பு, ஐயோ அக்கா கொஞ்சம் கிண்ணத்தில் ஒரே ஒரு கருவாடு துண்டு போட்டு கொஞ்சம் கருவாடு கொடுங்களேங்க்கா, அந்த கருவாட்டு கொஞ்சம் கொடுங்களேங்க்கா கேட்டு வாங்கிடுறாங்க சில பேர். என்ன கூச்சப்படாமல் கேட்டுட்டா சாப்பாடு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் முடியுமா? வாங்கிடும். வாங்கி சுட சுட சாப்பாட்டில் போட்டு அந்த கருவாட்டு குழம்பு சாப்பாட்டில் போட்டு பனைஞ்சு அப்படி சாப்பிடும் பொழுது அச்சா சா 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 இவ்வளோ ருசியாக இருக்குது. என்ன பண்ணுச்சு? அவங்க வச்ச கருவாட்டு குழம்பு வாசனை உங்கள் உங்கள் மூக்கில் முகர்ந்து வாங்கி சாப்பிடும்படி செஞ்சிச்சுல. அதே போல தான் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக படிச்சுட்டு அவருடைய சமூகத்தில் போய் சின்சியராக உட்காந்து உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறது போல நீங்கள் பேசும் பொழுது உங்கள் அப்பா பக்கத்தில் வந்து உட்காரதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. தினகரன் ஐயா ஒரு முறை ஜெபிக்கும்படி ஜெப ரூமுக்குள்ளே போயிட்டாராம். பல மணி நேரங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். யாரோ ஒருத்தவங்க இன்னும் ரொம்ப நேரமாக போச்சு ஆளை காணமே அப்படின்ட்டு வெட்டி பார்த்துக்கிறாங்க. ஓட்ட வழியாக பார்த்தாக்க அவர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராம். எய்த்தாப்பில் ஒரு பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் இருக்குதான். அவன் அந்த பிரசன்னத்தில் பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். இதை பார்த்து ஆள் சொல்கிறாங்க, சார் அவர் சாதாரணமான ஆள் கிடையாது சார், அவர் கடவுளோடு கூட பேசக்கூடிய தேவ மனுஷன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர் வேதத்தை அப்படி வாசிப்பார், அப்படி ஜெபிப்பார். அந்த வேத வாசிப்பும் ஜெபமும் அந்த சீரியஸ்னஸ் அந்த சின்சியர்னஸ் இன்னைக்கு ஜீசஸ் கால்ஸ் என்று சொல்லக்கூடிய சக்சஸ் ஆன ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களெல்லாம் நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? நீங்கள் பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய நபர்களாக உங்களை தேவன் பார்க்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பிறந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்படியோ வாழ்க்கை முடிச்சுட்டு போகிற ஜாதி கிடையாது. நீங்கள் அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் தேவன் சிறந்திருக்கும்படி செய்வார். உங்களை கொண்டு தேவன் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க விரும்பி இருக்கிறார். ஆகையினால் அந்த தேவன் உங்களை குறித்து பெரிய கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் சீரியஸாக பார்க்க ஆரம்பிங்க. வார்த்தையை சீரியஸாக பாருங்க, ஜெபத்தை சின்சியராக பண்ணுங்க. உங்களை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆபிரகாமினுடைய சிநேகிதன் அப்படின்னாரு. நீங்கள் யார் சார்? நான் ஆபிரகாமின் தேவன். ஏன் சொன்னார் அந்த மாதிரி? அவன் சீரியஸாக கடவுளுடைய வார்த்தையை பார்த்தான். இன்றைக்கி நீங்களும் சீரியஸாக கடவுளுடைய வார்த்தையை பாருங்கள், ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த மாலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் எவ்வளவு நல்லவர்.